ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 2ஆம் பருவம் 3வது பாடம் பார்த்திங்கன்னா இயற்கணிதம் பயிற்சி 3.3ல் 6வதுல 3 கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். 6வது கொஷின் பாருங்கள். பின்வரும் கோவைகளை கூட்டி அதன் படியை காண்க. நம்ம கூட்டணும். அப்போ ஃபஸ்ட் கொஷின் 9x கூட்டல் 3y மற்றும் 10x கழித்தல் 9y. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒத்த உறுப்புகளை நம்ம கூட்டணும். அப்போ அது அந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. ஒத்த உறுப்புகளை கூட்ட. அப்போது 9x கூட்டல் 3y கூட்டல் 10x கழித்தல் 9y. அப்போது ஒத்த உறுப்புகள்னால் இது x இதுவும் x, 3y இது கழித்தல் 9y அந்த மாதிரி கூட்டணும். அப்போ பாருங்கள், 9x கூட்டல் 10x கூட்டல் 3y கழித்தல் 9y. அப்போது இதில் x நீங்கள் பொதுவாக வெளியே எடுத்திங்கன்னா 9 கூட்டல் 10 மீறும் கூட்டல் இதில் y நீங்கள் வெளியே எடுத்திங்கன்னா 3 கழித்தல் 9 மீறும். அப்போது 9 10 கூட்டிங்கன்னா என்ன வரும்? 19. அப்போது 19xன்னு வரும். அடுத்தது இது பாருங்கள், கூட்டல் y கழித்தல் 9ல் 3 போச்சுன்னா கழித்தல் 6ன்னு வரும். அப்போ கழித்தல் 6. அப்போது 19x கழித்தல் கூட்டல்னால் கழித்தல் ஆகிடும். அப்போது 6y. அப்போது இதுக்கு ஆன்சர் இதுதான் வருது. அப்போ படி கண்டுபிடிக்கன்னு சொல்கிறாங்க. அப்போது இது எக்ஸ்னா இதுக்கும் 1 தான், இதுக்கும் 1 தான். அப்போது படி பார்த்திங்கன்னா 1 வரும். அப்போது இக்கோவையின் படி 1 ஆகும். அதுக்கப்புறம் பாருங்கள், 2வது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க. k² கழித்தல் 25k கூட்டல் 46 மற்றும் 23 கழித்தல் 2k² கூட்டல் 21k. அப்போ இது ரெண்டுமே நம்ம கூட்டணும். அப்போ ஒத்த உறுப்புகளை தான் நம்ம கூட்டணும். அப்போ பாருங்கள், ஒத்த உறுப்புகளை கூட்ட. அப்போது k² கழித்தல் 25k கூட்டல் 46 கூட்டல் 23 கழித்தல் 2k² கூட்டல் 21k. அப்போது ஒத்த உறுப்புகள் பார்த்திங்கன்னா இங்கே k², இதில் k² இருக்கிறது தான் நம்ம எழுதணும். அப்போ பாருங்கள், இதில் k², இங்கே கழித்தல் 2k². அப்போ கழித்தல் 2k². அதுக்கப்புறம் கூட்டல், அதுக்கப்புறம் k பாருங்கள், கழித்தல் 25k, இதில் k எங்கே இருக்குது? கூட்டல் 21k. அதுக்கப்புறம் கூட்டல் 46 கூட்டல் 23. அப்போ பாருங்கள், k² வெளியே எடுத்திங்கன்னா இங்கே 1, இது கழித்தல் 2. அப்போ 1 கழித்தல் 2. அதுக்கப்புறம் இது பாருங்கள், இதில் k வெளியே எடுத்திங்கன்னா கழித்தல் 25 கூட்டல் 21. அப்போ கழித்தல் 25 கூட்டல் 21. அதுக்கப்புறம் கூட்டல் 46 23 கூட்டினீங்கன்னா 69ன்னு வரும். அப்போ 69. அப்போ பாருங்கள், இது கழித்தல் 2ல் 1 போச்சுன்னா கழித்தல் 1. அப்போ k² கழித்தல் 1 கூட்டல் k கழித்தல் 25ல் கூட்டல் 21 போச்சுன்னா கழித்தல் 4 கூட்டல் இது 69 அப்படியே வரும். அப்போ பாருங்கள், கழித்தல்னால் கழித்தல் k²ன்னு வரும். அதுக்கப்புறம் இதுவும் கழித்தல் 4k கூட்டல் 69ன்னு வரும். இப்போ இதோட படி பார்த்திங்கன்னா இங்கே k² 2 இருக்குதுங்களா? அப்போ இதோட படி பார்த்திங்கன்னா 2 தான் வரும். அப்போ இக்கோவையின் படி 2 ஆகும். அதுக்கப்புறம் பாருங்கள், 3வது கொஷின் 3m² கூட்டல் 4pq² மற்றும் 5nm² கழித்தல் 2q²p. அப்போ இது ரெண்டுமே நம்ம கூட்டணும். அப்போ பாருங்கள், ஒத்த உறுப்புகளை கூட்ட. அப்போ கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 3m² கூட்டல் 4pq² கூட்டல் 5nm² கழித்தால் 2q²p. அப்போ ஒத்த உறுப்புகள்னால் இது m²n இருக்குதுங்களா, இதில் nm² இருக்குதுங்களா, இது வச்சு நம்ம கூட்டணும். அப்போ பாருங்கள், 3m²n இங்கே 5 இருக்குதுங்களா, அப்போ இதே வடிவில் நம்ம மாற்றி எழுதிக்கலாம். கூட்டல் 5m²n கூட்டல், அதுக்கப்புறம் இது 4pq², இங்கே கழித்தல் இருக்கிறதுனால கழித்தல் 2pq².
அப்போ பாருங்கள், இதில் m ஸ்கொயர் n வெளியே எடுத்திங்கன்னா m ஸ்கொயர் n வெளியே எடுத்திங்கன்னா 3 கூட்டல் 5 கூட்டல், அதுக்கப்புறம் இதில் pq ஸ்கொயர் வெளியே எடுத்திங்கன்னா pq ஸ்கொயர் வெளியே எடுத்திங்கன்னா 4 கழித்தல் 2. அப்போது 3 5 கூட்டிங்கன்னா 8. அப்போது 8 m ஸ்கொயர் n இது கூட்டல் பாருங்கள் 4 2 போச்சுன்னா 2. அப்போது 2 pq ஸ்கொயர். அப்போது இதில் பாருங்கள் படி பார்த்திங்கன்னா இது 3 இங்கே 1 இருக்குது. அப்போது 3 இதுவும் 1 இங்கே 2னா 3. அப்போது இது ரெண்டுத்துக்குமே 3னா அப்போ இதோட படி பார்த்திங்கன்னா 3 தான் வரும். அப்போது இக்கோவையின் படி 3 ஆகும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். 6வதுல இருந்தது 3 கொஷினுமே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம்.